இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனில் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானானம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மனுவானானம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனில் அருள் பெறும் இல்லங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் திருப்பணி மிக்கேலம்மாள் ஒப்பு கொடுக்கும் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த தன்னுடைய கணவர் ஆரோக்கியம் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த லாசர் மிக்கேல் ஞானப்பிரகாசம், அந்தோனியம்மாள் மிக்கேல், மாதம்மாள், தம்பி மத்தே, சார்ல்ஸ், ராஜன், டைசி, மிக்கேல், அந்தோனி ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜோசப் பன்னூர் பெர்க்மான்ஸ் அடிகளார் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மாசில்லா குழந்தையின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதே விதமாக அருள் மிக்கேல் ஒப்புக் கொடுக்கும் மரித்தோர் 17ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா இயேசு மிக்கேல் அவர்களின் ஆத்ம இளைப்பாற்றி நித்திய இளைப்பாற்றி அடைவும், மேலும் குடும்பத்தில் மரித்த கித்தேரியான், செபஸ்தியம்மாள், ராஜா, ஆரோக்கியம், அலங்காரம், வியாகம்மாள், வியாகு, அந்தோனியால், பிச்சை மிக்கேல், ரோசம்மாள், பர்னத்து மிக்கேல் ஆகியோரது ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கு நித்திய இலைப்பாற்றிக்காகவும் திருச்சிலுவை நாதர் வழியாக இத்திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவருடைய கருத்துக்களோடு சேர்ந்து உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் விசேஷமாக நாம் செபிப்போம். கரங்களை குவித்து பயபக்தியோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதனால் கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய வல்லமை இன்றைக்கு நம் நடுவில் இறங்கி வர வேண்டும் என்று பக்தியோடு செபிப்போம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திற்கு நான் வருவது முதல் முறை. ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி, ஒரு வல்லமை இந்த இடத்தில் இருப்பதை உணர்கிறேன். அது திருச்சிலுவை நாதருடைய வல்லமை. ஆக இந்த இடத்தில் உங்களை பார்ப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. இந்த வெள்ளிக்கிழமையில் வாசகங்களும் சிலுவையை பற்றி தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த திருப்பலியில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிலுவைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி கடக்க வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றி நாம் தியானித்து கொள்வோம். எனவே இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது கடவுளுக்கு எதிராக நாம் முறுமுறுத்த நேரங்களுக்காகவும், இப்பொழுது கூட நிமிர முடியாத அளவுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் மன அழுத்தத்திற்கும், மனவேதனைக்கும், அவமானத்திற்கும், முக்கியமாக பாவத்தினால் உண்டான பருவினால் கூனி குறுகி போயிருக்கிறோமோ, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சேர்ந்து பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். காடுகளில் மீருகங்களும் பாடி வரும் பறவைகளும் அன்பில் மகிழ்ந்திருக்க, நான் உம்மை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையாகவும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார்.
யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பொன்மாலை நீரும் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கலைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கலைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம்தான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம்தான். காலம் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே. என் இயேசுவே, அபயம் நீ தர வேண்டுமே. என் தெய்வமே, அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தெய்வம் என்னை சிறையில் மூடுமே. ஆ ஆ பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுது விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25, இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. பைபிள் இருக்கிறவங்க திறங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 13 வரையுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிலுவை நம் தபசு காலத்தில் 40 நாட்கள் சிலுவை தியானம், சிலுவை பாதை செய்து சிலுவை அதிகமாக தியானிப்போம். இன்றைக்கு ஏனோ இந்த வெள்ளிக்கிழமை திருச்சபையானது சிலுவையை பற்றி தியானிக்கும்படி முதல் வாசகம் வழியாக நம்மை அழைக்கிறது. இங்கே இருக்கிறவங்கள யாராவது எனக்கு கஷ்டமே இல்லை ஃபாதர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். இல்லையாடி, தூக்கிட்டான். கஷ்டமே இல்லையாடா உனக்கு, அப்பா அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அதனால தான் குழந்தையாகவே இருப்பது நல்லது. பெரியவர்கள் மற்ற தம்பியை விட்டுருங்க, அரே நீ பூசை முடிச்ச உடனே பாரு, உன்னை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க யாராவது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஃபாதர் அப்படின்றவங்க அப்படி கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதாவது சிலுவை இல்லாதவர்களே இருக்க முடியாது, கஷ்டம் இல்லாதவர்களே இருக்க முடியாது. படிக்கிறவங்களுக்கு படிப்பு ஒரு பிரச்சனை, கணக்கு, அறிவியல், இங்கிலீஷ் வராதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை, எந்த ஸ்கூலில் சேர்றதுன்னு ஒரு பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது ஒரு பிரச்சனை, படித்து முடிச்சுட்டா ஒரு வேலை கிடைக்கணும் அது ஒரு பிரச்சனை, வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அது ஒரு பிரச்சனை, சம்பளம் நல்லா கிடைச்ச ஒரு வேலையோடு இருந்தால் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்குற நேரம் வரும்பொழுது அது ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லை, கல்யாணம் ஆன கணவர் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார், மனைவி பிரமாணிக்கமாக இல்லாமல் இருக்கிறார், அது ஒரு பிரச்சனை. புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார் பயங்கரமாக இருக்கிறாங்க, புலி மாதிரி, அது ஒரு பிரச்சனை. சரி, வேலைக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாமா, அங்கேயும் ஒரே டார்ச்சர். ப்ரொமோஷன், எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்திலும் சிலுவைகள் இருக்கின்றன.
சில பேர் குழந்தைகள் இல்லை, சில பேர் குழந்தைகளை பெற்றெடுத்தும் கூட ஒருத்தரும் அவங்கள பார்த்துக்காததுனால அனாதையை போல இருக்கிற அப்பா அம்மாக்கள். கொண்டவன் சரியா இருந்தா கூரை மேலே ஏறி சண்டை போடலாமா? அப்போ சொந்த கணவனே சந்தேகப்படும் பொழுது அதை விட பெரிய சிலுவை எங்கே இருக்க போகுது இல்லையா? பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போன உடனே, கல்யாணம் ஆன உடனே நான் தனி கொடுத்தனும் போகிறேன் அப்படின்னு தனி கொடுத்தனும் போயிட்டு அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையா, செத்தாங்களா சாப்பிட்டாங்களா, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அதோடைய பெரிய சிலுவை அப்பா அம்மாங்களுக்கு என்ன இருக்க போகுது? பிரைஸ் தி லார்ட். இன்னும் உங்கள் உடம்புல எத்தனை வியாதிகள் இருக்கிறது அல்லவா? உங்களில் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போகாமலே பக்கத்து கடையில், பொட்டி கடையில் இருக்கிற அனாசினோ பேராசிட்டமலோ நோவாஜின் போட்டுக்கிட்டு இந்த கழுத்தை அப்படி அமுக்கி விட்டு, இந்த இடுப்பை அப்படி அமுக்கி விட்டுட்டு, கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு வர்ற ஜுரத்தையும் வலியும் பொறுத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு 2000-3000 ஆகுமே அப்படின்னு ஒரு 3 ரூபாயில் மாத்திரை சாப்பிட்டு நைட்டு உறக்கம் இல்லாமல் கைவலியோடும் நெஞ்சு வலியோடும் மனவேதனையோடும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கண்டிப்பாக. ஆமாவா இல்லையா? பத்தியா? ஆமாம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பேசினா எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சு தான் அழ வேண்டியிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம எல்லாரும் நடித்து கொண்டு இருக்கணும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் கடன் தொல்லை இருக்குன்னா கண்டிப்பாக கைது நிறைய பேர் தூக்கிடுவீங்க. கடன் தொல்லை. இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், 48 லட்சம் கடன் இருக்குது ஃபாதர், தூக்கம் வருமா? என் வீட்டுக்கார் என்னை விட்டுட்டு தப்பாக நடந்துட்டு இருக்கிறார், மனைவிக்கு தூக்கம் வருமா? பொண்ணு சொல்லக்கூடாது காதல்ன்ற பேரில் வீட்டை விட்டு ஓடிவிட்டா அந்த ஊரில் அப்பன் தலை காட்ட முடியுமா? இப்படி ஒரு பெண்ணை பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே, அதோடைய அசிங்கமாக பேசுவாங்களே. எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறது? அப்பன் தூங்க முடியுமா? கடன் கொடுத்தவன் வீட்டு வாசலில் வந்து சோறு திங்கிற, வேற என்ன திங்கிற ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்களா தூக்கம் வருமா? இப்படி தான் திருச்செந்தூருக்கு ப்ரேயர் போகும்போது ஒரு அக்கா நல்லா குண்டாக இருந்தாங்க, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு, எனக்கு 78 லட்ச ரூபாய் கடன் இருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. நான் எப்படிமா ஆச்சுன்னா, இது மாதிரி படகு மீன்பாடு கிடைக்கல, வீட்டை கட்டணும் அப்படி. கழுத்தில் பார்த்தா பெரிய தாலி இருக்குது, நல்லா உருட்டியா கண்ணுக்குட்டி கழுத்தில் கட்டுவாங்கள்ல, அது மாதிரி போட்டிருக்கு. நான் அப்படியே பார்த்தேன், என்ன கழுத்தில் எவ்வளோ, இதை விற்றா இப்போ நான் கயத்தாரில் தியான ஆசிரமம் கட்டிகிட்டு இருக்கேன், இதை விற்றா நான் கோயிலே கட்டிவிடுவேனே அப்படின்னு நினச்சி காதில் கேட்க, பாப்பா இது வெளில சொல்லிடாதீங்க ஃபாதர், எல்லாம் கவரிங், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கவரிங், ஆனந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு கவரிங், வீட்டுக்குள்ளே கும்மாங்குத்து வாங்கினா கூட வெளியில் வந்து அது தொடச்சிட்டு ஈயன் இழுக்குது ஒரு கவரிங். அல்லேலூயா. வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டா கூட வெளியில் வந்து பிரியாணி சாப்பிட்டோம், என்ன பிரியாணி. அல்லேலூயா. நேத்திக்கு வச்ச ரொட்டியை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டு இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இல்லையா. முக்கியமாக கோடிமுனைன்ட்டு நாகர்கோயிலில் ஒரு இடம் இருக்குது. நம்ம சுனாமி வந்துச்சு பார்த்தியா, அப்போது கடல்லேருந்து அந்த ஊரை அப்படியே அடிச்சுட்டு வருது. இவங்க தப்பிச்சுக்கிட்டு மெயின் ரோட்டு போகலான்னு போனால் கடல், ஊர், அதுக்கப்புறம் ஒரு கால்வா, பெரிய கால்வா இந்த கோயில் அளவுக்கு இருக்கும், அதை தாண்டி தான் மெயின் ரோடு. இந்த கடல் தண்ணினா வச்சு மண்ணோட புரட்டிட்டு வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் துரத்திக்கிட்டு போய் பிரட்டி அந்த கால்வாவில் தள்ளிடுச்சு. அது சாக்கடை கால்வா. ஒரே ஊரில் 300 பேர் செத்து போயிட்டாங்க. குழந்தைங்க, கர்ப்பவதி, கணவர், மகன், எத்தனை கனவுகளோ அத்தனையும் செதஞ்சு போய் அந்த ஊருக்கு நான் ஜபத்துக்கு போகணுன்னு கூப்பிட்டாங்க. நான் இப்போ ஆந்திராவில் இருக்கேன். அப்போ நான் ட்ரெயினில் பகலில் தான் ஒரு 8 மணி 9 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன். என் மனசில் ஒரே பாரம். அந்த ஊரை பற்றியோ அப்படி செத்து இருக்கிறாங்க, எந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது, மனசில் ஒரே பாரம். எதிரில் உட்காந்து கொச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, என் மனசில் மட்டும் ஒரே பாரம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாரத்தை ஒரு பாட்டாக எழுதுகிறேன். எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கேன், 200 பாடலுக்கு மேலே. அன்னைக்கு அந்த பாட்டை எழுதுகிறேன். எழுதிட்டு மறுபடியும் காதை மூடிட்டு அடுத்த வரி எழுதுகிறேன்.
அடுத்த வழியை இப்படி ஒரு பாடல், அதனுடைய சரணங்கள் 7 வரிகளை எல்லாத்தையும் எழுதி முடிக்க சென்னை இது வந்தாச்சு, நாகர்கோயில் வந்துருச்சு. அப்போ அந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு குருசடி தான், ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போது ஜபத்தை தொடங்கி இந்த பாடலை பாடினேன். ஆம்பளை பொம்பளையிலேருந்து எல்லாம் உருண்டு அழுது, பூசன்னு கூட அவன் நினைக்கல, அவ்வளோ அழுதாங்க. ஆம்பளைங்க அவ்வளோ பெரிய மீசை வச்சு தைரியமாக இருக்கிறவங்க பொண்டாட்டியை இழந்துட்டு, பிள்ளைங்களை இழந்துட்டு, பேர பிள்ளைங்களை இழந்துட்டு, கணவரை இழந்துட்டு, கை பிள்ளைகளை இழந்துட்டு, சளியும் கண்ணீருமா அங்கே புரண்டு அழுதாங்க. ஆக துயரங்கள் பல வகை, எல்லாருக்கும் துயரம் இருக்கு. என்னுடைய சொந்த கதையை கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாரோட எனக்கு தான் அதிகமாக துயரம் இருக்கும். அப்படி எங்கள் அப்பா அம்மா ஒரே வருஷத்தில் இறந்து போனாங்க, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் என்னுடைய சொந்த கதை. அதுபோல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும் அல்லவா? இப்போ பைபிள் என்ன சொல்லுது? உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல். சுமை சுமந்து சோர்ந்து போற இந்த வசனம் தெரியுமோ? இது ஒன்று தான் தெரியுமோ? உங்கள் துக்கம் அதுவும் தெரியுமோ? பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. துன்பத்தின் வழியாகவே நாம் போக்கிறியா? ஹல்லேலூயா. ஆக சிலுவையின் வழியாகவே நாம் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் ஏசப்பா சொல்றார், உங்கள் சுமைகளை என் மீது இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுதின அந்த பாட்டலை நான் இப்போ பாடுறேன், நீங்கள் கரங்களை விரித்து அப்படி உங்களுடைய வேதனைகளை ஒப்புக் கொடுங்க. சொந்த கதை சொல்ல துடிக்கிற ஏசாமி, சோகத்தை மூடி மறைக்கிற, இரத்தமாக கண்ணீர் சிந்துற ஏசாமி, இதயத்தை உடைச்சி ஊத்துற, சொந்த கதை சொல்ல துடிக்கிற ஏசாமி, சோகத்தை மூடி மறைக்கிற, இரத்தமா கண்ணீர் சிந்துற ஏசாமி, இதயத்தை உடைச்சி ஊத்துற, சோறு தின்னு நாளாச்சு நித்திரையும் வரவில்லை, நான் கண்ட கனவெல்லாம் காணல் நீராயாச்சு. ஓ சோறு தின்னு நாளாச்சு நித்திரையும் வரவில்லை, நான் கண்ட கனவெல்லாம் காணல் நீராயாச்சு. ஏந்தாம் பிறந்தேனோ சாமி, என்ன சீக்கிரமா கூப்பிட்டுக்குங்க சாமி, சொந்த கதை சொல்ல துடிக்கிற ஏசாமி, சோகத்தை மூடி மறைக்கிற, புல்லனா பெத்துக்கலன்னு மலடின்னு சொன்னாங்க, பிள்ளனா பெத்து இருந்தோம் வீதியில நின்னேங்க. ஓ பிள்ளனா பெத்துக்கலன்னு மலடின்னு சொன்னாங்க, பிள்ளனா பெத்து இருந்தோம் வீதியில நின்னேங்க, பாவி மகையேன் பொழப்பு சாமி, அது முள்ளுக்காட மாறி போன பூமி,
பாவி மகையேன் பொழப்பு சாமி, அது முள்ளுக்காட மாறி போன பூமி. சொந்த கதை சொல்ல துடிக்கிற ஏன் சாமி, சோகத்தை மூடி மறைக்கிற. சொத்து பத்த புடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டா, சோறு தண்ணி கொடுக்காம வீதியில நிறுத்திட்டா. யாருக்கிட்ட சொல்லி அழுவ சாமி, யாருக்கிட்ட சொல்லி அழுவ சாமி. என்ன சீக்கிரமா கூப்பிட்டுக்குங்க சாமி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொந்த கதை சொல்ல துடிக்கிற ஏ சாமி, சோகத்தை மூடி மறைக்கிற. ரத்தமா கண்ணீர் சிந்துற ஏ சாமி, இதயத்தை உடைச்சி ஊத்துற, இதயத்தை உடைச்சி ஊத்துற, இதயத்தை உடைச்சி ஊத்துற. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அழுதிங்க? அப்படியே கையை தூக்குங்களேன். அழுதவங்க மட்டும். அழ வந்துச்சு ஆனால் அழலை கொஞ்சம் பேர் இல்லையா? இந்த சைடு தான், இந்த சைடு யாரும் கையை தூக்கலை. ஏன்னா மறைச்சிக்கிட்டீங்க இல்லையா? நம்ம மறைப்போம். அழுதவர்கள் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தட்டும். இந்த அழ வைப்பதற்காக இந்த பாடலை பாடலை. துயரம் சிலுவை நம் வாழ்வில் இருக்கிறது. ஆனால் விவிலியம் என்ன சொல்லுது? நீ கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை சுமந்தனா அது வலி அதிகமாக இருக்கும். இஷ்டப்பட்டு நீ சுமந்தனா வலி குறையும். கர்ப்பவதியாக இருக்கிற பெண்களை பாருங்களேன். 9 மாதம் அந்த குழந்தைய சுமப்பா. என்னைக்காவது முகத்தில் வலி, அதாவது வருத்தம் தெரியுமா? இல்லை. ஒரு குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்க போகிறேன், ஒரு உயிரை உலகத்திற்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு அவள் வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிப்பா பாருங்க. அதுபோல உங்களில் நிறைய பேர் இந்த சிலுவைகளை நீங்கள் முறுமுறுக்காமல், வாதிடாமல், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று நீங்க எதிர்ப்பீர்கள் என்றால் அதனுடைய பரு அதிகமாக இருக்கும். அதே அந்த சிலுவையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சிலுவையை ஏசப்பா நீங்க ஒரு முத்திரை போடுங்க, அந்த சுமையை சுமக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க. அப்படி நீங்க ஜெபிச்சு அந்த சிலுவையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரவசம் வருமா? பிரைஸ் தி லார்ட். பரவசம்னா என்ன? ஒரு மெய் மறந்து போது பரவசம். பரவசம் மெய் மறந்து போ. ஆனால் நாம் செய்கிற தவறு என்னன்னா, ஐயோ சிலுவை, ஐயோ சிலுவை, நான் எப்படி சுமக்க போறேன், நான் எப்படி இதை சுமந்து தீர்ப்பேன், எப்போ என் கஷ்டம் மாறும். கவலை அதிகமாக படுவதனால அந்த சுமையினுடைய பருவம் அதிகமாக ஆகுதான். இப்போ பைபிளில் ஏசப்பா என்ன சொல்றாரு? கவலைப்படுவதனால் உங்களில் எவனாவது உங்கள் உயரத்தில் 1 முழம் கூட்ட முடியுமா? உங்கள் முடியினுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? அப்போ பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வானத்தை பறவையை பாரு, அது விதை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை, அவற்றை நான் பூஷிக்கவில்லையா? அந்த பறவையை விட நீ உயர்ந்தவள் அல்லவா? அந்த பறவையை விட நீ உயர்ந்தவன் அல்லவா? பேச்ச தெரியாத அந்த பறவைகளை போஷிக்கிற தெய்வன் உங்களை போஷிப்பாரா மாட்டாரா? ஆக அவர் சொல்றார், நான் பார்த்துக்குவேன். உங்கள் கவலைகள் எல்லாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 பேதுரு 1 ராயப்பர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உங்கள் கவலைகள் எல்லாம்
அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் போட்டு விடுங்க. உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். பாருங்க, நான் 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் நாட்டில் போகும்போது சுமை தாங்கி கல் இருக்குமா, பார்த்துருக்கிறீங்களா? சுமை தாங்கி கல். ஒரு கர்ப்பவதி இறந்துட்டான்னு வச்சிங்களேன், அவருடைய ஞாபகார்த்தமாக 2 கல், அதுக்கு மேலே ஒரு பெரிய கல் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் பஸ்ஸு லாரி எதுவுமே இல்லாதனால சுமையை தூக்கிட்டு போகிறவங்க அதில் கொஞ்சம் இறக்கி வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்லுங்களேன், வாய் தரங்க. யார் தூக்குவா? நீ வாயை திறக்க மாட்டேங்கிறிய மகளே. இப்போதான் நான் அதெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு யோசிக்க. 2 கல் அது மேலே இருக்கும். அப்போ கடவுள் சுமைகளை வைத்து விடுன்னு சொல்றார். என்ன விஷயம்? சில சுமைகளை கொஞ்ச நேரம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம தான் சுமக்கணும். உங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல ஒரு வலிப்பு வியாதி வந்துருச்சு, யார் சுமக்கணும்? நான் தான் சுமக்கணும். எனக்கு பிறந்த 3 பிள்ளையில ஒரு புள்ள கை காலு சப்பையா பிறந்துருச்சு, யார் சுமக்கணும்? நான் தான் சுமக்கணும். எதிர்பாராம ஒரு நோய் வந்து ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் 2 லட்சம் கடன் ஆயிடுச்சு, யார் சுமக்கணும்? நான் தான் சுமக்கணும். ஆக யதார்த்தமாக எதையெல்லாம் ஏசப்பா உங்கள் கவலைகள் என்மேல் வைத்து விடுங்கள், என் நுகம் அழுத்தாது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்றார். கவலையை மாற்ற மாட்டாராம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, மறுபடியும் சுமக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள். இது முதல் வகையான சிலுவை. 2வது, உங்கள் கவலையை கடவுளிடம் போட்டு விடுங்கள். அல்லேலூயா. போட்டு விடுங்கள் என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நான் இப்படி போட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இதுக்கு உதாரணம் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஆள் விவசாயி வந்து விதை நட்டார், முருங்கை விதை. நல்லா தண்ணி ஊற்றி உரம் போட்டு எல்லாம் போட்டார். ஒரு 5 நாள் 10 நாளில் வரணும் இல்லையா, விதை வரல. இதை பாதுகாக்கிறதுக்காக யாரை வச்சார்? ஒரு குரங்க வச்சார். யாரை? என்னம்மா என்னை பார்த்து குரங்குன்ற? இந்த பொண்ணு என்னை பார்த்து குரங்குன்னு சொல்லுது. யாரை வச்சார்? அவரு குரங்க வச்சார். இந்த குரங்கிட்ட கேட்குறாரு, நம்ம 10 நாளாக தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஏன் விதை வரமாட்டுக்கு? அந்த குரங்கு சொல்லிச்சான், வருது. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் டெய்லி நோண்டி பார்க்குறேன்னு. எத்தனை பேர் சிரிச்சிங்க? அப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த குரங்கு யாரு? நீ ஏன்டி அப்படி முறைக்க? அந்த குரங்கு யாரு? நான் கவலையை போட்டுருவேன், நிறைவேறுதா இல்லையா? ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? எப்போ குழந்தை பிறக்குமா இல்லையா? இங்கேயும் ஜெபிப்பேன், அங்கேயும் போய் கையை காட்டுவேன். எங்கே போய்? அங்கே. இங்கேயும் ஏசப்பாட்ட சிலுவையில் ஜெபிப்பேன், அவரே சிலுவையில் இருக்கிறார், அவரை காப்பாற்றுறதுக்கு அவரால் முடியல, அதனால அங்கே போய் கிளி ஜோசியை நான் பார்ப்பேன், கயிறு கட்டிட்டு வருவேன், பிரசாதம் சாப்பிடுவேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் இல்லைன்னு சொன்னால் பேர் சொல்லி யார் போகிறீங்க என்னால் எழுப்ப முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே தகடு வச்சுருக்கிறவங்க, அமாவாசை பௌர்ணமியில் என்னென்ன பண்ணுறீங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவங்க, இதெல்லாம் யார்? அவங்க கவலை போட்டுருவாங்க, குரங்கு மாதிரி நோண்டின்னு பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. விதை வருமா வராதா? அப்போ உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? நீங்களே ஒத்துக்கிட்டதுனால உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. விதை, உரம், தண்ணீர். ஆனால் போட்டுவிட்டு மறுபடியும் சந்தேகப்படுகிறவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற அலையை போன்றவர்கள். அலை அடித்துக்கொண்டே இருக்கும். ஆக 2வது வகையான சிலுவை என்பது, நான் போட்டுவிட்டு சந்தேகப்படுவேன். முதல் சிலுவை நான் தான் சுமக்கணும். 2வது வகையான சிலுவை நான் போடுவேன், மறுபடியும் சந்தேகப்பட்டு ஆண்டவரை சோதிப்பேன். வெங்கடாச்சலபுரம் போவேன், கோயில்பட்டி போவேன், புளியம்பட்டி போவேன், காமநாயக்கப்பட்டி போவேன், இன்னும் எந்தெந்த பட்டி இருக்கோ அங்கெல்லாம் போவேன். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வந்தோடனே என் முகம் எப்படி இருக்கும்? என் மூஞ்ச பாருங்களேன். விடியா மூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் முகத்தை பார்த்தா விடியவே விடியாது. ஹல்லேலூயா.
உங்கள் பக்கத்தில் அப்படியே பாருங்கள், யார் முகம் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. பக்கத்தில் பாருங்களேன், பக்கத்தில் ஒரு முறை பார்த்துருங்க. பக்கத்தில் பாருமாங்கல்ல, யார் முகம் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். அல்லேலூயா. இருக்கா கொஞ்சம் முகங்கள் அப்படி இருக்கு இல்லையா? அல்லேலூயா. அப்படி தான் ஒரு பையன், ஒரு ஆள் வந்துட்டு டாக்டர்கிட்ட போனானா, எனக்கு நைட்டெலாம் கெட்ட கெட்ட கனவாக வருது, பேய் கனவாக வருது அப்படி. அப்போ டாக்டர் சொன்னாராம், கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பியோ? கடைசியாக இது வரைக்கும் வாயை திறக்காத அக்கா இப்போ தான் வாயை திறந்துருக்கு. கடைசியாக நீ போய் கண்ணாடியை பார்த்துட்டு படுப்பியோ? அதுதான் கெட்ட கெட்ட கனவாக வருது. அல்லேலூயா. அப்போ அன்புக்குரியவர்களே, மூணாவது விதமான சிலுவை ஏசப்ப என்ன சொல்றார்? என்னிடம் போட்டு விடுங்கள், அல்ல என்னிடத்தில் விட்டு விடுங்கள். ஃபஸ்ட்டு வைங்க, ரெண்டாவது போட்டுருங்க, மூணாவது என்னிடத்தில் விட்டு விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஒரு நாள் ராயப்பரை சிறைச்சாலையில் போட்டாங்க, நம்முடைய அப்போஸ்தலர் ராயப்பரை. சிறைச்சாலைக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? எனக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க, அழுகல, ஜம்முன்னு தூங்குறார். ஏன்? அவர் பார்த்து கொள்வார். ஒரு படகு போயிட்டு இருக்கு, புயல்ல அடிபட்டுருச்சு, எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ஒரு பையன் மட்டும் பால் விளையாடிட்டே இருக்கான். எல்லாம் கேட்டால் உங்களுக்கு பயம் இல்லையாடா, புயல் காற்று அடிச்சு நாங்களும் உசுருக்காக அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம், நீ ஒன்று. அவன் சொன்னானா, நான் பயப்படல. ஏன்? எங்கள் அப்பா தான் கப்பலை ஓட்டிகிட்டு இருக்கிறார். ஆக உன் வாழ்க்கை கடவுளால் நடத்தப்படுகிறது, அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நான் நம்பி இந்த காரியத்தை செய்கிறேன், அவர் பார்த்து கொள்வார். என் மகளுடைய திருமணத்தை அவர் பார்த்து கொள்வார், என் கணவருக்கு உடல் சுகத்தை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு பாரத்தை அவர் மேலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமைதியாக இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். நீங்க அமைதியாயிரு, நீக்கு உள்ளம் கலங்காதிரு, ஆண்டவர் உனக்காக போரிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கை இருக்கும், கை தட்டலாமே. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுங்க. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்வார் நம்புறவங்க மட்டும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் ஆண்டவர் கொடுங்க பார்ப்போம். சும்மா தட்டினா நம்பலன்னு அர்த்தம், மெதுவா தட்டினாலும் நம்பலன்னு அர்த்தம். வல்லமையா ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை, எங்கள் பாரங்களை, எங்கள் கண்ணீர்களை, கவலைகளை நீர் பார்த்துக் கொள்வீர். இன்றைக்கு இரவே ஒரு அற்புதம் நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய அற்புதம் எங்கள் குடும்பத்திலே நடத்துவீர். என் நோய்களை இந்த மாதத்தின் முடிவிலே நீ தீர்ப்பீர். கடன் தொல்லைகளை தீர்க்கும் வழிகளை காண்பிப்பீர். நிலம் விற்கவும் வீடு வாங்கவும் நீர் உதவி செய்வீர். என் பிள்ளைகளுடைய படிப்பை நீர் ஆசீர்வதிப்பீர். என் மகளுடைய திருமணத்தை நீர் ஆசீர்வதிப்பீர். என் கர்ப்பத்தினுடைய கனியை நீர் இன்றைக்கு கொடுப்பீர். இன்றைக்கே அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் இன்றைக்கே எங்களை தொடுகிறதற்காக நன்றி. இப்படி ஆவியினால் எங்களை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி. உம்மேல் எங்கள் பாரத்தை வைப்பதனால் ஆண்டவரே எங்கள் சுமைகளை நீர் சுமந்து கொண்டு எங்களை விடுவிப்பதற்காக நன்றி. எங்கள் உடல் வலிகளை நீக்குவதற்காக நன்றி. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. மந்திர மாந்திரிக சக்திகளிலிருந்து, சூன்யங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. என் கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. என்னை தேற்றுகிறதற்காக நன்றி. என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி. என் தெய்வம் நீ நம்பிக்கைக்குரியவர், உமக்கு நன்றி. நான் கேட்பதற்கு மேலாக நீ செய்ய வல்லவர், நன்றி. என் ஜெபத்தை கேட்கிறவர் நீர், நன்றி. தாயை விட அதிகமாய் நேசிக்கிறவர், உமக்கு நன்றி அப்பா. சிலுவையிலே என் பாவங்களை சுமந்ததற்காக நன்றி. இன்று இரவு எனக்கு விடுதலை நிறைவாய் நீ மாற்றி இருப்பதற்காக நன்றி. குடிக்கிற என் கணவர்களை நீ மனம் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. என் தரித்திரத்தை மாற்றுவதற்காக நன்றி. என் குழப்பத்தை மாற்றுவதற்காக நன்றி. என் துயரங்களை மாற்றுவதற்காக நன்றி. என் இதயத்தின் வேதனைகளை மாற்றுவதற்காக நன்றி அப்பா. யாரிடத்திலும் சொல்லாமல் புழுங்கிக் கொண்டிருக்கிற என் நோய்களை, என் துக்கங்களை, மன அழுத்தத்தை இன்றைக்கு நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. மாறாத தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாது இருக்கிற தெய்வமே, என் கண்ணீரை காண்கிற தெய்வமே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை சுவாமி. உம்மை தவிர நான் எந்த ஒரு தெய்வத்தின் பெயரையும் உச்சரிக்கவில்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரிஞ்சிருக்கிற என் மருமகளையும் மகனையும் ஒன்று சேர்த்தருளுங்கப்பா. எங்க சந்ததி ஆசீர்வதிங்க. எங்கள் அழுகையை துடைத்தருளும் ஆண்டவரே. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியருளும். நன்றி அப்பா. நீர் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. சிலுவை நாதரே, இன்று இப்பொழுது நீ எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த சிலுவையிலிருந்து வழிகிற ரத்தத்தினால் எங்களை நீ கழுவுவதற்காக நன்றி. உம்முடைய வலது கரம் இப்பொழுது எங்களை தொடுவதற்காக நன்றி. உம்முடைய ஆணி பதிந்த கரம் இங்க இருக்கிற ஜனங்கள் மேல் இப்பொழுது இறங்கி வருவதற்காக நன்றி. இந்த கூடாரத்தின் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. மாளாத துயரம், எதிர்பாராத மரணம், விபத்துகளால் வீட்டிலே அடிபட்டு கிடக்கிறவர்களை காயங்களை நீர் ஆற்றுவதற்காக நன்றி. எங்களை மிரட்டுகிற எதிராளிகளை நீர் அடித்து நொறுக்குவதற்காக நன்றி. சமாதானத்தை நீ தருவதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறேன். நன்றி. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலுவை எல்லாருக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்களோ அல்லது நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வம் சிலுவையை சுமந்தவர். ஆனால் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். நீங்கள் சிலுவையை சுமக்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் சிலுவையில் வெற்றி சிறக்கிறவர்களாக மாற வேண்டும். நான் 10ஆவது படிக்கிற வரைக்கும் தமிழ் மீடியம், சாமியார் படிக்கணுன்னே இங்கிலீஷ் மீடியம், எல்லாமே கடைசி மாணவனாக இருந்த கடவுள் என்னை காலேஜில் ஃபஸ்ட்டு வரவழைச்சார். ஆக சிலுவையை சுமக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் சிலுவையில் ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அழுகிறவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த அழுகையை தாண்டுகிறவர்களாக மாற வேண்டும். அதான் பவுல் சொல்றார் பிலிப்பியர் 4:4, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள்.
மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். கடவுளை தாண்டி எவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சக்தியும் கடவுளை தாண்டி உங்களை தொட முடியாது. உன் தலையில் இருக்கிற ஒரு முடியாவது அவங்களால பிடுங்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 10:30 இதை சொல்லுகிறது. உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அவற்றில் ஒன்று கூட அப்பாவுடைய விருப்பம் இல்லாமல் கீழே விழாது. பயப்படாதே. உன் நோயினால் நீ சாக மாட்ட, பயப்படாதே. உன் கடன் பிரச்சனை நீ மூழ்கி போக மாட்டாய், பயப்படாதே. வாரிசு இல்லாமல் போகாது, பயப்படாதே. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 சொல்லுகிறது, நீங்கள் அழுவீர்கள், உலகமோ சிரிக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசப்பா கெத்சமனியில் இருக்கும்போது, என்னடா சிலுவை, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் ஏசப்பா மேல வருது. அவரால் தாங்க முடியல, ரத்தமா ஊத்துது வேர்வை. வேண்டாம்ப்பா, இந்த பாத்திரத்தை எடுத்துருங்க, கத்துறார், கதறார். ஆனா ஆண்டவர் எடுத்தாரா? சில சிலுவைகளை நீ தான் சுமக்கணும். அந்த சிலுவையை சுமந்த பிற்பாடு உனக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையை கடவுள் வச்சிருப்பார். அதனாலதான் உன்னை சுமக்க சொல்றார். ஒருத்தன் பாறையை குடைஞ்சிட்டே இருக்கான், மற்றவங்களாம் பைத்தியம் நினைச்சாங்க, குடைஞ்சவனுக்கு தண்ணி ஊத்து வந்துச்சு. இன்னொருத்தன் பாறையை தோண்டிட்டே இருக்கான், எல்லாம் முட்டா பையன் நினைச்சாங்க, தங்கம் கிடைச்சது. இன்னொருத்தன் கடல்ல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான், எல்லாம் முட்டா பையன் நினைச்சாங்க, முத்து கிடைச்சது. சில சிலுவைகள் கஷ்டமாக இருக்கும், அதன் பிற்பாடு நீங்கள் மகிமையை காண்பீர்கள். ஏசப்பா கெத்சமனில வேண்டான்ற கடவுள் பதிலே சொல்லலை. கடைசியில் ஏசப்பா என்ன சொன்னாரு? என் சித்தம் அல்ல பிதாவே. ஆக ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரே சிலுவையை எடுத்துடுங்கன்றதுக்காக இல்லை, நீர் அனுமதிக்கிற சிலுவைகளை சுமக்க எனக்கு வல்லமை தாரும். வலது கரத்தை உயர்த்தி சொல்வீங்களா? இயேசுவே, நீர் அனுமதித்திருக்கிற சிலுவைகளை சுமப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். என் தோள்களுக்கு சுமக்கக்கூடிய வல்லமையை தாரும், மன உறுதியை தாரும். இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 ஒரு காரணம் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, உங்கள் சக்திக்கு, உங்கள் வலிமைக்கு அதிகமாக நீங்கள் சோதனைக்கு உள்ளாக மாட்டீர்கள். உங்கள் வலிமைக்கு அதிகமாக கடவுள் உங்களை சோதிக்க விட மாட்டார். உங்களை தப்புவிக்கிற வழியை காண்பிப்பார். தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கடவுள் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் கொடுப்பாருன்னு சொல்றீங்க? அப்படியா? வலிமை கொடுப்பாரா? உங்கள் குடும்பத்தை தாங்கி வழி நடத்துவதற்கு, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு, வீட்டை கட்டுவதற்கு உங்களுக்கு தேவையான எல்லா வல்லமையும் சிலுவை கொடுக்கும். ஆகவே உங்கள் சிலுவை இயேசுவோட சிலுவையோடு வச்சு பார்த்து, ஏசப்பா இது உங்க சிலுவையா, நான் சுமந்துதான் ஆகணுமா? சுமக்கிறேன்ப்பா. ஏசப்பா இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியல, உங்க பாதத்தில் போட்டுற ஆண்டவரே. பைபிளில் யாரெல்லாம் ஏசப்பா பாதத்துக்கிட்ட சிலுவையை போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சது. யாரு? யாயிருடைய மகள் செத்து போயிட்டா, ஏசு உயிர்ப்பித்தாரா இல்லையா? நயின் பட்டணத்தினுடைய விதவியனுடைய மகன் செத்து போயிட்டான், ஏசு உயிர்ப்பித்தாரா இல்லையா? குஷ்டரோகி வந்து ஏசப்பாட்டு ஜெபிச்சாங்க, நல்லா ஆயிடுச்சா இல்லையா? குருடன் வந்தவனே நல்லா ஆயிட்டானா இல்லையா? சூம்பி போன கையவனை ஏசப்பா சுகப்படுத்தினாரா இல்லையா? ஆக ஏசப்பா எதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ சரிப்படுத்துவார். எந்தெந்த சிலுவை கடவுளிடத்திலிருந்து வரவில்லையோ அந்த சிலுவை எடுத்து மாத்துங்கப்பான்ட்டு அவர் மாத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் சுமைகள் எல்லாத்தையும் அப்பாட்டை இறக்கி வச்சிடணும். வச்சிடலாமா? வச்ச மாதிரி வச்சு மறுபடியும் தூக்கலாமா? ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஒரு வயசான தாத்தா பெரிய மூட்டையை தலையில் வச்சுருக்கிறார். எங்கே வச்சிருக்கிறாரு? அவன் சொல்கிறான், ஃபாதர் ட்ராமா போடுறாரா, பாடுறா. மூட்டை பெரிய மூட்டை, யாராவது வந்தால் ஏறிக்கலாம். ரொம்ப நேரம் கழித்து ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு, ரெட்டை மாட்டு வண்டி. ஏறிக்கிட்டுமா ஐயா? அவன் சொன்னான், ஏறிக்குங்க ஐயா. இவர் வண்டியில் ஏறிட்டார். யார் ஏறிட்டா? எந்த வண்டியில்? ஒரு மாடா 2 மாடா? போயிட்டு அப்படியே போயிட்டு, எந்த ஊர் ஐயா அப்படின்ட்டு அந்த மாடு ஓட்டினா பார்த்தியா, அவன் திரும்பி பார்த்தா தாத்தா இன்னும் மூட்டையை தலையில் தான் வச்சிருக்கார். ஏன்? வண்டியில் வச்சா மாட்டுக்கு வலிக்கும்ல. மாட்டுக்கு வலிக்குமோ?
வலிக்காதோ? வலிக்குமா வலிக்காதா? மாடு ரொம்ப பருவாயிடும்ல இறக்கி வச்சா, அப்படியா? தலையில வச்சாலும் சரி, இறக்கி வச்சாலும் சரி, சுமக்க போறது யாரு? அப்ப ஆண்டவர் சொல்ற, உங்க சுமைகளை என் மீது நீ சுமந்தாலும், நீ இறக்கி வைக்காம இருந்தாலும் யாருக்கு பிரச்சனை? உனக்கு. ஏசப்பாவுக்கு பிரச்சனையா? பார்த்துக்க, மாட்டு கதை இங்கே தான் வருது. யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான். அதனால் இறக்கி வச்சிருவோம். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம், ஆண்டவர்கிட்ட இறக்கி வைப்போம். எந்திரிச்சு நில்லுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு கரங்களை விரித்து, உங்கள் கரங்களை விரித்து, வெளியில் நான் சிரிக்கிறேன்ப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப அழுகிறேன். கரங்களை விரித்து கொஞ்சம் மேலே உயர்த்துங்களேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வெக்கப்படாமல் கண்ணை மூடுங்க. உங்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் பாரங்களை உமக்கு ஒப்பு. இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். இயேசுவே என் பாவங்களை, என் பாரங்களை, சிலுவைகளை, துயரங்களை, கண்ணீரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் புள்ள படிக்க போக மாட்டேங்கிறான்ப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், காலேஜ் போக மாட்டேங்கிறான். எவ்வளோ உழைச்சாலும் நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம், சுத்துக்கு சுத்து எனக்கு எதிராளிகள் பெருகிட்டாங்க. ஆண்டவரே, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி, கரங்களை குவிக்கக்கூடாது, கரங்களை உயர்த்தி. இது கெஞ்சிருது, இது அர்ப்பணித்தல். 2 கரங்கள் நல்லா உயர்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே ஓடி வருகிறேன், உம்மை நாடியே தேடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. சொல்லுங்க, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், உதவி செய்ய யாரும் இல்லை, நெஞ்சம் வலிக்குதே. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், உதவி செய்ய யாரும் இல்லை, நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை பார்த்திட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை பார்த்திட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. சொல்லுங்க, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. நல்லா உயர்த்துங்க. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. பிள்ளைகள் எல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிங்க. என்ன நடத்தும் பிள்ளைகள் உங்க அப்பா அம்மாவுக்கு ஜெபிங்க. பாரும் இயேசுவே, உங்க குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பாரும் இயேசுவே, உங்கள் கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க கண்ணீரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் அவமானத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நேத்திக்கு பிறந்தவன் என்னை கை நீட்டி அடிச்சுட்ட ஆண்டவரே, என்னை தெருவில் நின்று அசிங்கமா பேசிட்டாங்க ஆண்டவரே, அம்மானு பார்க்காம கை நீட்டி அடிச்சு விட்டாங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. தொடர்ந்து பாடுங்க பிள்ளைங்களே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா. கைய போடு, என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன்ப்பா. நடத்தும் இயேசுவே, என் குடும்ப பாரத்தை இறக்கி வைக்கிறேன். பாரும் இயேசுவே, என் கடன் பிரச்சனையை இறக்கி வைக்கிறேன். பாரும் இயேசுவே, செத்து போலாம் போல இருக்கு ஆண்டவரே, கைய பிடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கப்பா. நடத்தும் அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற ஆண்டவரே, பாரும் திரும்புற திசையெல்லாம் பகையும், பாரும் என் விரோதிகள் என்னை சூழ்ந்து இருக்கிறாங்கப்பா. கைய நாய்களை போல என்னை சுத்தி நின்று குறைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. என்னை எப்ப கொல்லலாம் தேடிட்டு இருக்கிறாங்க. பாரும் இயேசுவே, உன் கையில என்னை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறப்ப
கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. அப்பா சொல்றார், யாரும் இல்லையா? அஞ்சாதே, நான் இருக்கிறேன். கலங்காதே, நம்பிக்கையில் தளராதே, நான் உன் கடவுள். உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன் எதிராளிகள் முன் நீ வாழச் செய்வேன். உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் சத்துருக்களை 7 வழியாய் ஓடச் செய்வேன். உனக்கு எதிரான மந்திரங்கள் வாய்க்காதே போகும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். மகிழ்வுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் கண்களை அதிசயத்தை காணப்படுவேன். இன்று காணும் உன் விரோதிகளை நாளைக்கு நீ காண மாட்டாய். துயரத்தின் நாட்கள் இன்றைக்கு முடிவடைகின்றன. ஆண்டவர் தன் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்கிறார். சிலுவை நாதருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமர்ந்து காணிக்கை பாடலோடு நம்மை இணைப்போம். வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. தளிர்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதித்தே. தளிர்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதித்தே. களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து களிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து அளித்தோம் பலியாய் இறைவாயேற்பாய், இறைவாயேற்பாய். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. அளிக்கும் பொருளோ அருகதை உண்டோ, அழிப்பவர் தாமோ தகுதியும் உண்டோ. இருப்பினும் பொருளை எம்மோடு கொணர்ந்து இருப்பினும் பொருளை எம்மோடு கொணர்ந்து விரும்பி இறைவா ஏற்றிடு என்றும், ஏற்றிடு என்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. இறைவா, தூயவரான தந்தை என்றும் உள்ள இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாக இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாலம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்தூமை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் நம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தோம். இன்றைக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற குடும்பங்களையும் இறந்தோருடைய ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து நித்திய இளைப்பாற்றி தந்தரும். உம் பலிப்பிடத்தை சுற்றி முழந்தால் படியிட்டு சிலுவை நாதருடைய பாதத்தில் தங்கள் துக்கங்களையும் கவலைகளையும் இறைக்கு வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதி. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இரண்டு கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை துதித்த பிற்பாடு நீங்கள் ஆமேன் என்று உரக்கச் சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர்களுக்கு அடிபட்டுருச்சு வச்சுக்கலாம், எதிர்பார்க்காம நம்ம அப்படியே தூரத்துலேருந்து பார்ப்போம், எங்கேயாவது சிலுவை தெரியுதா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை
ஹாஸ்பிட்டல். ஆமாவா? சிலுவையை பார்த்து ஓடின காலம் போய் சிலுவை பார்த்து எல்லாம் கிட்ட வர காலம். அந்த சிலுவை இருந்தாலே அங்கே மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் இருக்காங்க, அங்கே நர்ஸு இருப்பாங்க, நம்ம உசுரை காப்பாற்றுவாங்க. அப்போ தான் ஏசப்பா சொல்ல, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். கரங்களை விரித்து நம் தகப்பனோடு சேர்ந்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தகப்பனை, நான் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் வெற்றி சிறந்து நமக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். உலகத்தின் பாவத்தை பரிகரிக்கிற இந்த தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரீர், நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மாவாக நம்மை நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் பகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே. என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே,
காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயரோடு மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் குமார் துரைசுவாமி. பக்கத்தில் இருக்க கயத்தாரில் புதிய தியான மடம் கட்டுகிறோம். தென்காசியில் மத்தளம்பாறையில் இருக்கும் இல்லையா தியானம், அதனால் அகிலாண்டபுரம் அப்படின்ற ஊரில் நீங்கள் கயத்தார் டோல்கேட் தாண்டின உடனே பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல் வரும் பாருங்கள், பெருசு. அதுக்கு முன்னாடி 3.5 ஏக்கர் வாங்கி தூய ஆவியான சபையை சார்ந்த RCM தான். எப்படி மதர் தெரேசா ஒரு காங்கிரிகேஷனோ, டான்போஸ்கோ புனித டான்போஸ்கோ ஒரு சபையத்தோடு, அதுபோல் இறை வார்த்தையை அறிவித்து குணப்படுத்துகிற ஒரு சபை எங்களுடையது. கயத்தாரில் 5 மாதம் உதவி குருவாக இருந்தேன். அந்த பங்குக்கு வந்திருக்கேன். இங்கே வருவது இதுதான் முதல் முறை. வாய்ப்பு கொடுத்த தந்தைக்கும் மனமுவந்து செய்தி பங்கெடுத்த உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அங்கே 3வது வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 200-300 பேர் வராங்க. சுகமளிக்கும் ஜபம், கட்டுகளிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, இவை எல்லாவற்றுக்கும் அங்கே 10 மணியிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் ஜபம் நடக்கிறது. அகிலாண்டபுரம் கிறிஸ்தவ மண்டபத்தில் நீங்கள் அதில் பங்கெடுக்கலாம். பூசை முடிஞ்ச உடனே உங்களை தனிப்பட்ட விதத்தில் நான் ஆசீர்வதிப்பேன். கடவுள் கொடுத்த வல்லமையினால் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கட்டுகள் இருக்கும் என்றால் இந்த கடைசி ஜபத்தில் ஆண்டவர் விடுவிப்பார் உங்களை. அல்லேலூயா. ஆகவே துக்கமாக இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு பக்கத்திலே தியான மடம் வரப்போகுது. அந்த கட்டுமான பணிகள் ஃபாதர்ஸ் தங்குற இடம் கட்டிகிட்ருக்கோம். இது முடித்த பிற்பாடு ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி இது மாதிரி பெரிய ஷெட்டு போடணும். எங்களுக்காக ஜெபித்து கொள்க. எங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் வரணும், ஜெபத்துக்கு வாங்க. ஃபாதர் எனக்கு மேலே ரொம்ப அபிமானமாக இருப்பார். நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம டோல்கேட் தாண்டு தான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம். திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, சிவகாசியிலேருந்து, சென்னையிலேருந்து, கோவில்பட்டி, எல்லா இடத்துலேருந்து வராங்க. நீங்களும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளு. கடைசி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம் புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தண்ணீரையும் உப்பையும் ஆசீர்வதித்தருளும். இறைவாக்கினர் எலிஷா வழியாக நீர் கற்றுத்தந்தபடி இந்த உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயனுடைய தாக்குதலிருந்து பிள்ளைகள் முற்றிலும் விடுதலை அடைவார்களாக. இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். அது உடைய இரத்தமாக மாறி மிகப்பெரிய விடுதலை தருவதா.
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஊற்று தண்ணீரில் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, அல்பநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. எங்களுக்கு ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே.